வணக்கம். உள்ளூர் நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி நேர்களுக்கு வழங்கும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க கோரி 1 லட்சம் அஞ்சல் அட்டை அனுப்பும் நிகழ்ச்சி தூத்துக்குடியில் தொடங்கி வைத்தார் மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி. திருவண்ணாமலை ஆட்சியரிடம் சுயேட்சை வேட்பாளர் நூதன முறையில் வேட்புமனு தாக்கல். பின்னோக்கி நடந்து வந்து மனு தாக்கல் செய்த வினோதம். தர்மபுரியில் குடும்பத்தினரை எதிர்த்து காதல் திருமணம் செய்த இளம் ஜோடி பாதுகாப்பு அளிக்க கோரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தஞ்சம். அவிநாசி குண்டத்து காளியம்மன் கோவிலில் குண்டம் திருவிழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன். திருவெரும்பூர் துப்பாக்கி தொழிற்சாலையில் ஆயுதம் மற்றும் புகைப்பட கண்காட்சி பார்வையிட படையெடுத்த மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள். தூத்துக்குடியில் 1 லட்சம் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு அஞ்சல் அட்டை அனுப்பும் நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி துவக்கி வைத்தார். தூத்துக்குடியில் 100% வாக்களிப்பை வலியுறுத்தி மாவட்ட நிர்வாகம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக முந்தைய தேர்தல்களில் குறைவான வாக்கு சதவீதம் பதிவான பகுதிகளுக்கு வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அஞ்சல் அட்டை அனுப்பும் நிகழ்ச்சி தூத்துக்குடி தலைமை தபால் நிலையத்தில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி கலந்து கொண்டு அஞ்சல் அனுப்பும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்தும் ஒரு முயற்சியாக இந்த முறையை கையாண்டுள்ளதாக ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தெரிவித்தார். முக்கியமாக இந்த தினம் நம்ம பார்த்தா நமக்கு நாமினேஷன் ஃபர்ஸ்ட் டே இதிலிருந்து ஆரம்பிச்சுட்டு 26ஆம் தேதி வரைக்கும் நம்ம நாமினேஷன் தாக்கல் பண்ணதுக்கான எல்லா ஏற்பாடுகள் தூத்துக்குடி மாவட்ட அலுவலகத்தில் கலெக்டர் அலுவலகத்தில் தான் இந்த நாமினேஷன் நடக்கும். அதுக்கான எல்லா ஏற்பாடுகள் நம்ம பண்ணிட்டோம். இந்த தினம் நம்ம பார்த்தா ஸ்வீப் ஆக்டிவிட்டிஸ் மூலமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் ஓட்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணதுக்கான எல்லா நிகழ்ச்சிகள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. முக்கியமாக இந்த தினம் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டினுடைய உதவி எடுத்துட்டு முக்கியமாக போன தேர்தலில் எங்கே கம்மியான ஓட் பர்சன்டேஜ் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சோ அந்த மாதிரி ஒரு சில பூத்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். சிதம்பரத்தில் நகராட்சி நிர்வாக சீர்கேடுகளை கண்டித்து வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டம் நடத்தினர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகராட்சியில் வியாபாரிகள் தரப்பில் பல்வேறு கோரிக்கை மனுக்கள் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் 1000க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சிதம்பரம் நகரில் எந்த ஒரு அடிப்படை பணிகளையும் நகராட்சி நிர்வாகம் செய்யவில்லை என குற்றம் சாட்டிய அவர்கள் நகராட்சி நிர்வாகம் திட்டங்களை முறையாக செயல்படுத்தாத பட்சத்தில் வரும் மக்களவைத் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் எச்சரிக்கை விடுத்தனர். எத்தனை மாதங்களாக எத்தனை வருடங்களாக எவ்வளவு மோசமான சூழ்நிலையை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று வர்த்தகம் சரியாக நடைபெறவில்லை என்ற ஏக்கத்தோடு வர்த்தகர்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கின்றார்கள். இந்த மோசமான நிலைக்கு யார் காரணம், எது காரணம்? கிட்டத்தட்ட 20 மாதங்கள் வந்த பின்பு கூட அந்த ரோட்டுக்கு போடுற செலவுக்கு பண்ண வேண்டிய அந்த பணத்தை ஏன் இந்த நகராட்சி நிர்வாகம் செய்ய வைக்கிறதுக்கு என்ன யாரு தடையா இருக்கிறதுக்கு இருக்காங்க? இதையெல்லாம் இந்த பொதுமக்கள் வர்த்தகர் முன்னால தெளிவுபடுத்த வேண்டாமா? பல முறை போய் மனு கொடுத்தும் கூட இந்த நகராட்சி ஆணையர் அந்த மனுக்களை பரிசீலனை கூட பண்ணவில்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? யார் சொல்லி அவர் இதை செய்கிறார் என்பது தெரியவில்லை. எங்களுக்குள் எந்த ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்த மோலப்பாளையம் மகளிர் பால் உற்பத்தியாளர்கள் சங்க கூட்டுறவு சங்கத்தில் 50 நாட்களுக்கு மேலாக 15 லட்சம் ரூபாய் அளவில் பால் பணம் பட்டுவாடா செய்யாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை புகார் மனு அளித்தும் அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்தனர். மோலப்பாறையூர்ல ஒரு 100 குடும்பம் வசிக்கிறேங்க சார். மோலப்பாறையூர்ல பிஎம்சி இருக்கு 440. அதுல நாங்க நிறைய பேர் பால் ஊத்தி விவசாயிங்க பால் ஊத்தி இது சேவனம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல இப்போ நிர்வாக குழு முறைகேடா நடக்கிறாங்க. அந்த நிர்வாக குழு எங்களுக்கு வேண்டாம். அதை வச்சு நாங்க எத்தனையோ டிஆர் கிட்ட கலெக்டர் மாட்ட எல்லாம் மனு கொடுத்தோம். யாரும் எந்த ரேஷனும் எடுக்க கிடையாது. இப்ப 60 நாளா எங்களுக்கு பால் பணம் பட்டுவாடா பண்ணல, கலப்பு தீனி இல்ல, மாட்டுக்கு தீவனம் இல்ல. அதனால நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இந்த நிர்வாக குழு எங்களுக்கு வேண்டாங்க சார். நிர்வாக குழு புதுசா எங்களுக்கு தேர்தல் முறையா வந்த நிர்வாக குழு கிடையாது இது. அதனால இந்த நிர்வாக குழு வேண்டான்னு சொல்லி நாங்க எல்லா இடத்துலயும் லெட்டரும் வச்சோம், தகவல் உரிமை சட்டத்திலையும் போட்டோம். எதுவுமே எங்களுக்கு பதில் கிடைக்கல.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே கோம்பை பெருங்காடு சாலை சீரமைப்பு பணி கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு 3 கோடி ரூபாய் மதிப்பில் தொடங்கப்பட்டது. ஆனால் இதுவரை பணிகள் மேற்கொள்ளப்படாத நிலையில் பணிகள் நிறைவடைந்ததாக கூறி அப்பகுதியில் அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் கிடப்பில் கிடக்கும் இந்த சாலை பணி வருகின்ற தேர்தலுக்குள் முடியாவிட்டால் சுமார் 1000 குடும்பங்கள் மக்களவைத் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர். 8.5 கிலோமீட்டர் ரோடு வந்து 2017-18 ஸ்கீம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் அந்த ரோடு போடாம கிடக்குது. 2002-4-2019 அந்த ஸ்கீம் முடியுதுன்னு சொல்லி போர்டுல போட்டிருக்காங்க. சுமார் 3,98,00,000 ரூபாய் வந்து சாங்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னா எந்த ஒரு வேலையும் நடக்காம புதரை மட்டும் வீசி விட்டுட்டு அங்கங்க மயில் கல்லுகளை போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இதை வலியுறுத்தி நம்ம தொடர்ந்து வந்து அதிகாரிகளை பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கோம். இன்னொரு 10 நாள்ல வேலை ஆரம்பிக்கன்னு சொல்றாங்க. எப்ப ஆரம்பிக்க போறாங்கன்னு தெரியல. தமிழ் விண்ணப்ப படிவம் தட்டுப்பாட்டால் மயிலாடுதுறையில் வேட்புமனு தாக்கல் செய்து வந்த விவசாயிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிடக் கோரி நிலம் நீர் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் 100 விவசாயிகள் வேட்பாளர்களாக களம் இறக்கப்படுகின்றனர். இதையொட்டி மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்காக விண்ணப்ப படிவம் பெறுவதற்கு கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஏராளமான விவசாயிகள் குவிந்தனர். ஆனால் தமிழில் அச்சடிக்கப்பட்ட விண்ணப்ப படிவங்கள் குறைவாக இருந்ததால் 10 பேருக்கு மட்டுமே விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டன. மீதமுள்ளவர்களுக்கு ஆங்கில விண்ணப்பங்களை விநியோகித்த போது அதை வாங்க மறுத்த விவசாயிகள் வேட்புமனு தாக்கல் செய்யாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி இங்கிருந்து கவனிக்க வேண்டிய வேலையை எங்களை நாகைக்கு அலைகழிக்கிறார்கள். மக்கள் வேட்பாளர்களை களத்தில் இறக்குவதை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சியாக நாங்கள் இதை கருதுகிறோம். தமிழகமா இது அல்லது இங்கிலாந்தா என்று தெரியவில்லை. தமிழகத்திலே தமிழர்கள் கேட்கக்கூடிய வேட்புமனு கொடுக்க மறுக்கின்ற ஆட்சியாளர்களை கண்டிக்கிறோம். 20க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் மனு கொடுத்திருக்கிறோம். அதிலே 10 மனுக்கள் மட்டுமே தமிழில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீதி எல்லாம் ஆங்கிலத்திலே கொடுப்பதாக கூறுகிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் கூலி ஏழை எளிய விவசாயிகள். இவர்கள் ஆங்கிலம் தெரியாதவர்கள். அவர்களிடம் மனு தமிழிலே தான் வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட திருவண்ணாமலை ஆட்சியரிடம் சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் பின்னோக்கி நடந்து வந்து மனு தாக்கல் செய்த சம்பவம் காண்போரை வியப்பில் ஆழ்த்தியது. தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது. அதன்படி திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதிக்கான வேட்புமனு தாக்கல் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிலையில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேலூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளியை சேர்ந்த மனிதன் என்பவர் பின்னோக்கி நடந்து வந்தபடி மாவட்ட ஆட்சியர் கந்தசாமியிடம் சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சுமார் 28 ஆண்டு காலமாக பின்னோக்கி நடந்து வருவதாகவும் தான் இந்திய ஜனாதிபதி ஆன பிறகே முன்னோக்கி நடப்பேன் எனவும் கூறினார். கடந்த 14/6/1991 முதல் 28 வருஷமா உலக அமைதியை வலியுறுத்தி தொடர்ந்து பின்னோக்கி நடந்துட்டு வரேன். 16 வருஷம் பேசாமலும் இருந்தேன். அடுத்து ஜனாதிபதி ஆன பிறகுதான் நான் முன்னோக்கி நடப்பேன். அதுவரையிலும் தொடர்ந்து எல்லா தேர்தலையும் வந்து போட்டியிடுவேன். இப்போது நடைபெறும் பாராளுமன்ற தேர்தல் திருவண்ணாமலை தொகுதியில் வந்து வேட்பாளராக போட்டியிட வந்து கலெக்டர் அலுவலகத்தில் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சுள்ளேன். இதுவரை வார்டு மெம்பர், தலைவர், கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி, ராஜ்யசபா உறுப்பினர், துணை ஜனாதிபதி எல்லா தேர்தலையும் போட்டியிட்டு இருக்கிறேன். அடுத்து ஐநா சபை பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டியிட உள்ளேன். 8 வழிச்சாலை திட்டத்தை முழுமையாக கைவிடும் கட்சிக்கு வாக்களிப்பது என்று திருவண்ணாமலையில் நடைபெற்ற 8 வழிச்சாலை எதிர்ப்பு கூட்ட இயக்க நிர்வாக குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருவண்ணாமலையில் 8 வழிச்சாலை எதிர்ப்பு கூட்டு இயக்க நிர்வாக குழு கூட்டம் ஒருங்கிணைப்பாளர் அபிராமன் தலைமையில் நடைபெற்றது. இதில் திருவண்ணாமலை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 5 மாவட்ட 8 வழிச்சாலை எதிர்ப்பு கூட்ட இயக்க நிர்வாகிகள் பங்கேற்றனர். 8 வழிச்சாலை திட்டத்தை முழுமையாக கைவிடும் கட்சிக்கு தான் வாக்களிப்போம் எனவும், அப்படி எந்த கட்சியினரும் முன்வராத பட்சத்தில் 5 மாவட்ட விவசாயிகளில் இருந்து வேட்பாளரை நிறுத்தப் போவதாகவும் இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நிறைய இயற்கை வளங்கள் பாதிக்கும். மெயினா விவசாய விளைநிலங்கள் பாதிக்குது. 2வது இருக்கிற விளைநிலங்களும் துண்டாடப்படுது.
பக்கத்துல இருக்க விளைநிலங்கள்லயும் வந்து எந்த பயிரும் பண்ண முடியாது. ஏற்கனவே 3 சாலை இருக்கும்போது அந்த சாலையை வந்து அவங்க அகலப்படுத்தி போலாம். தேவையில்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த விவசாய விளைநிலத்தை அழிச்சு புதுசா ஒரு திட்டம் வந்து வேண்டாங்கிறத எங்க விவசாயிகளோட நிலைப்பாடு. அதனால இந்த திட்டத்தை நாங்க வந்து முழுமையா எதிர்க்கிறோம். இந்த திட்டத்தை வந்து முழுமையா ஆட்சிக்கு வந்து எந்த அரசு வந்து நாங்க ஆட்சி பொறுப்பு ஏற்றோம்னா இந்த திட்டத்தை முழுமையா கைவிடுவோம்னு எங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கறாங்களோ அந்த கட்சிக்கு எங்களோட வாக்கு இருக்கும். முழுமையான உத்தரவாதம் கொடுக்காத கட்சிக்கு நாங்க வாக்களிக்க மாட்டோம். காங்கேயத்தில் தேங்காய் நார் தொழிற்சாலையில் கொத்தடிமைகளாக இருந்த 4 பேர் மீட்கப்பட்டனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் உள்ள தனியாருக்கு சொந்தமான தேங்காய் நார் தொழிற்சாலையில் வட மாநிலத்தை சேர்ந்த சிலர் கொத்தடிமைகளாக இருப்பதாக தாராபுரம் சார் ஆட்சியருக்கு ரகசிய புகார் வந்தது. இதனையடுத்து சார் ஆட்சியர் பவன்குமார் தலைமையிலான குழுவினர் அப்பகுதியில் அதிரடி சோதனை நடத்தினர். அப்பொழுது அங்கு கொத்தடிமைகளாக இருந்து பணிபுரிந்த வட மாநிலத்தை சேர்ந்த 4 பேரை அதிகாரிகள் மீட்டனர். வாயில் கம்பெனி நார் கம்பெனியில் வந்து 4 லேபர்ஸ் பீகார் மாநில மோத்திஹாரி மாவட்டத்தில் வந்து வேலை பார்க்குறாங்க. இந்த பாண்டட் லேபர் சிஸ்டம் கீழே வந்து வேலை பார்க்குறாங்க. அந்த ஒரு கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணி குலத்தனைக்கு நம்ம பண்ணும்போது 4 பேருக்கு வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுத்துட்டு வந்து வேலை பார்க்குறதுக்கு சிஸ்டம் வந்து நம்மளுக்கு வந்துருக்கு. ஸோ அதைப்படி நம்ம விசாரணை பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கு 40,000 அட்வான்ஸ், 15,000, 50,000, 20,000 அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுத்துட்டு அவங்களுக்கு வேலை பார்க்கும்போது மினிமம் வேஜஸ் எதுவுமே கொடுக்காமலே ஸோ இருக்கிற அட்வான்ஸ் அமௌண்ட்லேயே வந்து அவங்க எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்க அந்த ஒரு வேஜஸ் வந்து டிடக்ட் பண்ணி பண்ணுற ஒரு சிஸ்டம். ஓசூர் அருகே வனப்பகுதியில் உள்ள குட்டை நீரில் காட்டு யானைகள் ஆனந்த குடியலிட்டு மழ்கின்றன. கோடைக்காலம் தொடங்கிவிட்டதால் வனவிலங்குகளை நீர்நிலைகளை தேடி கிராம பகுதிகளுக்குள் படையெடுக்க தொடங்கியுள்ளன. இதனை கட்டுப்படுத்த வனப்பகுதிகளில் உள்ள குட்டை மற்றும் தொட்டிகளில் வனத்துறையினர் நீர் நிரப்பி வருகின்றனர். இந்நிலையில் ஜவளகிரி அருகே வனப்பகுதியில் உள்ள குட்டையில் விடப்பட்டுள்ள நீரில் அங்குள்ள காட்டு யானைகள் குட்டிகளுடன் மூழ்கி ஆனந்த குளியல் போட்டு மகிழ்ந்தனர். நாகை அருகே அனுமதியின்றி மணல் கடத்திய 5 மாட்டு வண்டிகளை பறிமுதல் செய்த போலீசார் 5 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகை அடுத்த நாகூர் வெற்றாற்றில் அனுமதியின்றி மணல் கடத்துவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து நாகூர் காவல் ஆய்வாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது நாகூர் வெற்றாற்று பகுதியில் மணல் அள்ளியதை கண்ட போலீசார் அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் அனுமதியின்றி மணல் கடத்தியது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து 5 மாட்டு வண்டிகளை பறிமுதல் செய்த போலீசார் 5 பேரையும் கைது செய்தனர். இதுகுறித்து 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடும்பத்தினரை எதிர்த்து காதல் திருமணம் செய்த ஜோடி பாதுகாப்பு அளிக்க கோரி தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தஞ்சம் அடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ரங்காபுரம் பகுதியைச் சேர்ந்த பவுனேஸ் என்பவரும் அதே பகுதியைச் சேர்ந்த சோனியா என்பவரும் காதலித்து வந்துள்ளனர். இவர்களின் காதலுக்கு சோனியாவின் வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் வீட்டை விட்டு வெளியேறிய சோனியா பவுனேஸை திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில் சோனியாவின் குடும்பத்தினர் இவர்களின் திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் அச்சமடைந்த அவர்கள் பாதுகாப்பு அளிக்க கோரி தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தஞ்சம் அடைந்துள்ளனர். நாங்கள் வந்து 2 பேரும் விருப்பப்பட்டு தான் பண்ணிக்கலாம். அவர் வந்து எனக்கு கட்டாயப்படுத்தலை, நான் தான் கூட்டிகிட்டு போனேன். எங்கள் வீட்டில் வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க வேற ஒருத்தருக்கு அப்படின்றதுனால நான் வந்து கூட்டிகிட்டு போய் எங்கள் சம்மதத்தோடு தான் என் விருப்பப்படி தான் நான் பண்ணிக்கினேன். அதனால் எங்கள் வீட்டில் வந்து இப்போ அவங்க குடும்பம் பார்த்தோம்னா 6 குடும்பம் தான் இருக்குது. எங்கள் பக்கம் வந்து 300 பேர் இருக்காங்க. இதை வந்து அந்த 6 குடும்பத்தை அடித்து புடவையெல்லாம் உருவி எல்லாம் பொம்பளைங்கெல்லாம் கொடுமைப்படுத்தி பத்திரத்தில் எழுதி கையெழுத்து வாங்கின்னு போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ட்டு கொடுமைப்படுத்துகிறாங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மாவட்ட முரசு தொடரும். காங்கேயத்தில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த கையெழுத்து இயக்கத்தை சார் ஆட்சியர் பவன்குமார் துவக்கி வைத்தார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதையொட்டி தமிழகம் முழுவதும் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து வாக்காளர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பேருந்து நிலையத்தில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டது. இதனை சார் ஆட்சியர் பவன்குமார் துவக்கி வைத்தார். தொடர்ந்து அங்கிருந்த பொதுமக்களுக்கு வாக்களிப்பதன் அவசியத்தை எடுத்துரைக்கும் வகையில் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன.
நெல்லை மாவட்டம் செங்கோட்டை காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் தென்காசி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கோகுல கிருஷ்ணன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் பங்கேற்ற வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. செங்கோட்டை நகர்வாழ் மக்களுக்கு செங்கோட்டை காவல்துறை சார்பாக மாவட்ட காவல் அறிவுறுத்தலின் பேரில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பேருந்து நிலையத்தில் வாக்களிக்கும் முறை மற்றும் வாக்கு இயந்திரங்களை கையாளும் முறை குறித்த விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடைபெற்றது. கோட்டாட்சியர் முருகேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் வாக்காளர்களின் பல்வேறு சந்தேகங்களுக்கு தெளிவாக விளக்கம் அளிக்கப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி விழுப்புரம் மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பொதுமக்களிடம் தேர்தல் அதிகாரிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணியன் கலந்து கொண்டு கர்ப்பிணி பெண்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி துண்டு பிரசுரங்களை வழங்கினார். அதனால நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்களோ அது கரெக்டா அவங்களுக்கு தான் போய் சேர்ந்துச்சாங்க. இதுல நம்ம பார்த்துக்கணும். யாருக்கு ஓட்டு போட்டீங்கிறத நீங்க பார்க்க முடியும். இதேபோன்று கள்ளக்குறிச்சியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி சிலிண்டர்களில் ஸ்டிக்கர் ஒட்டும் பணியை சார் ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தொடங்கி வைத்தார். அப்படியே பாதி பேர் வாங்க. அந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாரும் ஓட்டு போடணும். 99% ஓட்டு போடுற மாதிரி எல்லாரும் 100% சொல்லிடுறேன். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளியில் 100% வாக்களிப்பது குறித்து மாதிரி எந்திரம் மூலம் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு விழிப்புணர்வு பயிற்சி அளிக்கப்பட்டது. தொடர்ந்து 100% நம்பிக்கையுடன் வாக்காளர்கள் வாக்களிக்கலாம் என்கின்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. 4 யூனிட் வச்சு எந்த பட்டன் அழுத்தினாலும் அதுல இருக்கிற வேட்பாளர் பெயர், சின்னம், அந்த சீரியல் நம்பருக்கு ஓட்டு போடுறதா இவங்க வெரிஃபை பண்ணிட்டு வரலாம். அதுதான் இதுல இருக்கிற யூனிக் ஃபீச்சர். தருமபுரியில் திமுக கூட்டணி கட்சி சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். தருமபுரி மாவட்டத்தில் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து அண்ணா, காமராஜர் ஆகியோர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனையடுத்து திமுக தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்து கொண்டாடினர். பின்னர் திமுக கூட்டணி கட்சி சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கட்சி நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மாவட்ட முரசு தொடரும். மீண்டும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். திருக்கோவிலூர் அருகே கள்ளத்தனமாக மது விற்பனையில் ஈடுபட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த சி மெய்யூர் கிராமத்தில் ஜெய் கணேஷ் என்பவர் வசித்து வருகிறார். இவர் கடந்த 15 ஆண்டுகளாக இப்பகுதியில் கள்ளத்தனமாக மது விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதுகுறித்து அந்த பகுதி பொதுமக்கள் பலமுறை காவல்துறையில் புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே இதுகுறித்து மாவட்ட காவல்துறை நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலூர் அருகே தண்ணீர் தேடி ஊருக்குள் புகுந்த புள்ளி மானை நாய் கடித்ததில் மான் பரிதாபமாக உயிரிழந்தது. மதுரை மாவட்டம் மேலூர் அடுத்த அரிட்டாப்பட்டி மற்றும் அழகர் கோவில் மலை வனப்பகுதிகளில் மான், காட்டெருமை, முயல் உள்ளிட்ட வன விலங்குகள் உள்ளன. இந்த விலங்குகள் தண்ணீர் தேடி அடிக்கடி அருகில் உள்ள கிராமத்திற்கு செல்வது வழக்கம். இந்த நிலையில் தண்ணீர் தேடி செட்டியார்பட்டி கிராமத்திற்குள் புகுந்த புள்ளி மானை நாய் கடித்து கொதறியதில் அந்த மான் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. இதுகுறித்து வனத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அரட்டாவட்டி மலையிலையும் தெரியுது. அந்த தெரிகிற சரணாலய விலங்குகளுக்கு உணவு சாப்பிட்ட பிறகு
குடிக்கிறதுக்கு தாகத்துக்கு தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுது. அந்த நம்ம தாகம் தணிக்க முடியாதனால ஊருக்குள்ள விலங்கு வந்து இப்போ இறங்கி வருது. நம்ம உரிய மான்கள், புலிகள், மற்ற விலங்குகள்லாம் வீட்டை நம்ம கிராம மக்களை தேடி வருது. அந்த கிராம மக்கள் வந்து இப்போ நைட்டு 4 மணி 3 மணிக்கு வந்திருக்கும் பிறகு அந்த வந்ததை வந்து நாய் குலைச்சி கடிச்சு அதை சீரியஸ் கண்டிஷனில் போட்டுருச்சு. அந்த கண்டிஷனில் போட்டதுனால கிராம மக்கள் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்த உடனே மான் இறந்து போச்சு. தேர்தல் அமைதியாக நடைபெற வேண்டிய நிலையில் பள்ளி மாணவர்கள் கண்களை கட்டிக்கொண்டு 12 மணி நேரம் தொடர்ந்து தவில் வாசித்து அசத்தினர். நெல்லை மாவட்டம் பழவூர் நாரும்பநாதர் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் உலக நன்மை மற்றும் தேர்தல் அமைதியாக நடைபெற வேண்டி இக்கோவிலில் வடக்கன் குளத்தை சேர்ந்த தனியார் பள்ளி மாணவர்கள் கிண்ண சாதனை முயற்சியை மேற்கொண்டனர். அதன்படி கண்களை துணியால் கட்டிக்கொண்ட மாணவர்கள் 24 மணி நேரம் தொடர்ந்து தவில் வாசித்து அசத்தினர். அவிநாசி கொண்டத்து காளியம்மன் கோவில் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த பெருமாநல்லூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த கொண்டத்து காளியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான குண்டம் இறங்கும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி விரதமிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீக்குண்டம் இறங்கி அம்பாளுக்கு தங்களின் நேர்த்திக்கடனை செலுத்தினர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் உள்ள அழகு பண்ணாரியம்மன் கோவில் குண்டம் திருவிழாவில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீக்குண்டம் இறங்கி வேண்டுதலை நிறைவேற்றினர். தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. லால்குடி சப்தரீஸ்வரர் கோவில் தேரோட்ட விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். திருச்சி மாவட்டம் லால்குடியில் பிரசித்தி பெற்ற சப்தரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் பங்குனி உத்திர பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி அலங்கரிக்கப்பட்ட தேரில் சிறப்பு தோற்றத்தில் எழுந்தருளிய சுவாமி 4 ரத வீதிகள் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே தேச்சூரில் உள்ள ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் பங்குனி மாத பிரமோற்சவ விழாவின் 5ஆம் நாள் நிகழ்ச்சியான தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் தேச்சூர் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளின் அருளை பெற்றனர். செங்கம் அருகே கலசப்பாக்கத்தில் உள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். நத்தம் அருகே வேட்டக்காரன் சுவாமி கோவில் திருவிழாவில் ஆடுகளை பலியிட்டு பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உலுப்பக்குடி கிராமத்தில் வேட்டைக்காரன் சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் பங்குனி மாத திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. இதையொட்டி சுவாமிக்கு வேண்டுதல் வைத்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் ஆடுகளை பலியிட்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். பின்னர் கோவில் திருவிழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அசைவ அன்னதானம் வழங்கப்பட்டது.
ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் திருவிழாவை ஒட்டி ஆண்டாள் ரங்கமன்னார் இரட்டை பரங்கி நாற்காலி வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் திருக்கல்யாண திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதையொட்டி கோவிலில் ஒவ்வொரு நாளும் பல்வேறு வழிபாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் விழாவின் 6ஆம் நாள் நிகழ்வாக சுவாமியின் இரட்டை பரங்கி நாற்காலி வாகன வீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி செட்டி பெண் கோலத்தில் எழுந்தருளிய ரங்கமன்னார் நகரின் முக்கிய வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேன்கனிக்கோட்டை அருகே அரசு பள்ளி ஆசிரியரை தாக்கி 5.5 சவரன் நகை கொள்ளையடித்த நபரை போலீசார் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அடுத்த நாகசந்திரம் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் கஜலட்சுமி என்பவர் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் கடந்த மாதம் 14ஆம் தேதி வகுப்பறையில் பாடம் நடத்திக் கொண்டிருந்த போது முகமூடி அணிந்தபடி சென்ற 3 கொள்ளையர்கள் கஜலட்சுமியை தாக்கி அணிந்திருந்த 5.5 சவரன் நகை கொள்ளையடித்து தப்பி சென்றனர். இதுகுறித்து தளி காவல்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். கொள்ளையடித்த மர்ம நபர்கள் கர்நாடகாவில் பதுங்கியிருப்பதாக தனிப்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அங்கு விரைந்து சென்ற போலீசார் கொள்ளையடித்த கும்பலை சேர்ந்த ரவி என்பவரை கைது செய்தனர். அவரிடமிருந்த 5.5 சவரன் நகை பறிமுதல் செய்து கஜலட்சுமியிடம் ஒப்படைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள 2 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு தேவையான பொருட்களை அந்த பகுதி மக்கள் கல்வி சீர்வரிசையாக வழங்கினர். புதுக்கோட்டை வடக்கு ராஜ வீதியில் அரசு உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் அந்த பகுதியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். பள்ளியின் தரத்தை உயர்த்தும் வகையில் அந்த பகுதி மக்கள் பள்ளிக்கு கல்வி சீர் வழங்கினர். 75,000 ரூபாய் மதிப்பீட்டிலான மேசை, நாற்காலி, நோட்டு, புத்தகம், எழுதுகோள் உள்ளிட்ட பொருட்களை கல்வி சீராக வழங்கினர். இதனை பெற்றுக்கொண்ட ஆசிரியர்கள் கிராம மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். தமிழ்நாடு முழுக்க அரசு நிறைய அரசு பள்ளிக்கூடங்களை மூடிக்கிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் நாங்கள் பள்ளி கல்வி பாதுகாப்புக்கு இந்த மாதிரி அரசு பள்ளிகளை மீட்டு எடுக்கிறதுக்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இந்த மாதிரி கல்வி சீரை பொதுமக்கள் மத்தியில் அப்படி எடுத்துட்டு வரும்போது ஒரு அரசு பள்ளி மிகச்சிறப்பாக இருக்கிறத மக்கள்கிட்ட தெரிவிக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணியா இருக்கு. அப்படின்றப்ப இன்னைக்கு அரசு உயர் துவக்க பள்ளியில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய நம்பிக்கை இன்னைக்கு வந்த சீர்களையும் இந்த மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு அமைஞ்சிருக்கிறது பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. திருவெரும்பூர் அருகே துப்பாக்கி தொழிற்சாலையில் நடைபெற்ற ஆயுதம் மற்றும் புகைப்பட கண்காட்சி ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பார்வையிட்டனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள துப்பாக்கி தொழிற்சாலையில் 218வது படைக்கலன் தொழிற்சாலை தினத்தை முன்னிட்டு ஆயுதம் மற்றும் புகைப்பட கண்காட்சி நடைபெற்றது. இதில் ராணுவத்திற்கு தயாரிக்கப்படும் துப்பாக்கிகள், தளவாட பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. மேலும் துப்பாக்கி தொழிற்சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் குறித்த புகைப்படங்களும் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. தொழிற்சாலை பொது மேலாளர் ஷிரிஸ் ஹரே பங்கேற்று இந்த கண்காட்சியை தொடக்கி வைத்தார். இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்காட்சியை பார்வையிட்டனர். மாவட்ட முரசு செய்திகள் இத்துடன் நிறைவடைந்தது. புத்தம் புதிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.